வாழ வைத்தது தமிழ்ச்சுவை எனில் நம்மை வெல்ல வைத்தது பேச்சுக்கலை. கற்றோர் அவைதனில் நாவன்மை, பெற்றோரெல்லாம் புகழ் கண்டனர், பெருமையுற்றனர். 9வது ஆண்டாக மலர்ந்து விட்டது நமது பேச்சரங்கு. இப்போது அனைத்துலக அரங்கிற்கு எட்டி பறக்க காத்திருக்கிறது. தனிக்காட்டு ராஜா போல இணையம் வழி மேடை ஏறாமல், பார்வையாளர்களின் கண்கள் பாராமல், சற்று வித்தியாசமான முறையில் இதுவரை பேச்சு திறனை வெளிப்படுத்திய பேச்சாளர்கள் இறுதிச் சுற்றில் தாக்கு பிடிப்பார்களா? ஆதி முதல் மொழியா எங்கள் அன்னை அமுத மொழியா? ஆண்டுகள் பல ஆயிரம் தாண்டியதா எங்கள் அதிசய செம்மொழியா? பார் முழுவதும் பரவசம் ஊட்டுமா எங்கள் தேனமுத தமிழ் மொழியா? எம்மொழியின் மாண்பை மலேசிய மண்ணில் என் திசையும் பரப்புமா? வாய்மொழி திறனால் வசப்படுத்தும் மாணவர் முழக்கமா? இது வணக்கம் மலேசியா ஏற்பாட்டில் மித்ரா மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவின் இணை ஆதரவில் மலரும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளிகளுக்கான பேச்சு போட்டி 2020 இன்று நடைபெறுவது இவ்வருட போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று. நடுவர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், ஊடக நண்பர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இது 9வது மாணவர் முழக்கம் 2020 மாபெரும் இறுதிச் சுற்று. அந்த வகையில் நம்மளுடைய நடுவர்கள் யார் என்று பார்த்தரலாம். அவங்க 4 பேர் நம்மளுடைய மேடையில தான் அமர்ந்திருக்காங்க. தேசிய பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர், நாடறிந்த தன்முனைப்பு பேச்சாளர் முனைவர் ரஹீம் கமாலுடி. இவருடைய பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் பரிச்சயமானவர் நம்மளுடைய மலேசிய நாட்டில். அடுத்து நமது வழக்கறிஞர், தமிழ் ஆர்வலர் மற்றும் மலேசிய தமிழ்நெறி கழக பொதுச் செயலாளர் திரு ரா கடல் வீரன் ராஜேந்திரன். சரி, அவங்களை தொடர்ந்து சமூக சேவை துறையில் மிகவும் ஈடுபாடு கொண்டவரான திருமதி செல்வமலர் செல்வராஜ். நம்முடைய அடுத்த நடுவரை பார்த்து விடுவோமா? விமான போக்குவரத்து துறையில் வணிக மேம்பாட்டு பிரிவின் மேலாளரான இவர் சிறந்த தமிழ் ஆர்வலரும் கூட திரு நவராஜன் சுப்பிரமணியம். அடுத்து மாணவர்கள், அதாவது போட்டியாளர்கள் போட்டி போட போகின்ற அந்த நால்வர் அந்த வகையில் முதலாவதாக ஸ்லாங்கூர் லடாங் சுங்காய் தடாப் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த கேஷ்வினி ராஜா. அவரை தொடர்ந்து பேரா லாடாங் வாத்தா ராபி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த நவஸ்ரீ குஹநாத் ரத்தினசேகர். மூன்றாவது போட்டியாளர் பினாங்கு பர்மாத்தாம் திங்கி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ரேஷ்மன் மதிவானன். அவரை தொடர்ந்து ஜோஹர் தாமான் துன் ஆமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஆஷ்லிகா பெர்னாண்டஸ் ஜோ. முதலாவதாக கேஷ்வினி ராஜா, நீங்க எந்த மாதிரியான தயார் நிலையில இன்றைய போட்டியில இப்ப இந்த இடத்துல நிக்கிறீங்க? சவால்களை சமாளிக்கவும் சாதுரியமாய் எதிர்கொள்ளவும் நான் தயார். மெத்தமைத்து பொதிகளிதை பாடினாலும் பாடும் எனது வாதத்தை கேட்டு இந்த அரங்கமே கைத்தட்டி ஆடும். அவர் பார்க்கதான் அமைதியா இருப்பார், ஆனா மைக்க பிடிச்சாருன்னா அவருடைய வாதம் இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பார்த்துடுவோமே அதை. சரி, அது தொடர்ந்து அடுத்ததாக ரேஷ்மன், நீங்க சொல்லுங்க, எந்த மாதிரியான தயார் நிலையில இன்னைக்கு வந்திருக்கீங்க? விடுங்க சவாலை. வீடு கொண்டு எழுவேன், ஏறுபோல் நடப்பேன், சரித்திரங்களை சாதனைகளாக்கும் சகலகலா வல்லவன் நான். அடுத்ததாக நம்மளுடைய 4வது போட்டியாளர் ஆஷ்லிகா பெர்னாண்டஸ் ஜான். நீங்க மற்ற மாணவர்களுக்கு என்ன சவால் கொடுக்க போறீங்க? என்னத்தான் முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க, இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று என் வாதம் கொடி பறக்க, இதோ வந்தேன் மாணவர் முழக்கத்திற்கு என் வெற்றியின் அடையாளத்தை பறிக்க. இவ்வளவு விஷயங்களை சொல்லணும், ஆனா முக்கியமான விஷயம் என்ன? தலைப்பு. அனைவரும் அதுக்காக தான்
கொண்டிருக்கிறார்கள். என்ன தலைப்பு இன்று? கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம். இயற்கையை போற்று, ஆரோக்கியத்தை பேடு, சட்டங்களை மதி, அல்லது இனி இணையமே கதி. ஆக கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம் இயற்கையை போற்று என்ற நிலைப்பாட்டில் இதோ கேஷ்வினி ராதா. அவையினருக்கு எனது அன்பு வணக்கம். இதுவரை இணையமே கதை என்று இப்போட்டியில் மூழ்கியிருந்தோம். இன்று சட்ட திட்டங்களை மதித்து நிர்வாக இயக்க நடைமுறையின்படி இறுதி சுற்றில் இணைந்திருக்கின்றோம். தத்தம் ஆரோக்கியத்தை பேண அனைவரின் முகத்திலும் முகக்கவரிகள். கொரோனா நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆனால் அவையோர்களே, இவற்றை காட்டிலும் கொரோனா தாக்கம் நமக்கு மிகவும் முக்கியமான பாடம் ஒன்றனையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இயற்கையை போற்று என்பதே அந்த பாடம். உண்மை பாடம், வாழ்க்கை பாடம். சபையோர்களே, கொரோனா என்ற ஒரு உயிர்கொல்லி மனிதர்களை தாக்குகின்றது என்ற உடனே நம் மக்கள் நாடியது மருத்துவ குணம் வாய்ந்த வேப்பிலையும் மஞ்சளையும் தான். இனம் மதம் கடந்து அனைவருமே இவற்றை பயன்படுத்த தொடங்கினர். ஆக இவ்விடத்தில் நாம் இயற்கையை போற்றிதானே ஆக வேண்டும். அன்பு சாய் அவையினரே, சுற்றுப்புற தூய்மைக்கேடு எதனால் ஏற்படுகின்றது? பகுத்தறிவு கொண்ட மனிதனின் அலட்சிய போக்குதான் இதற்கு காரணம். வாகனம் மற்றும் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகை, ஆறுகளில் கொட்டப்படும் குப்பை கூளங்கள், கழிவுநீர், சுற்றுப்புறத்தில் வீசப்படும் குப்பைகள் என இயற்கையை மாசுபடுத்திக் கொண்டிருந்தான் மனிதன். கொரோனா தாக்கிய பின் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, சாலைகளில் வாகனங்கள் குறைவு, மனிதர்கள் வீட்டிலேயே முடங்கினர். இதன் விளைவு சுற்றுப்புறம் அழகானது, ஓசோன் மண்டலம் சீரானது, தூய்மையான காற்று பரவியது, நீர்வளங்கள் தூய்மை அடைந்தன. இயற்கையை போற்றி செயல்பட்டிருந்தால் இன்று இந்நிலை வந்திருக்குமா? சிந்தியுங்கள் அவையோர்களே. அது மட்டுமா, மனிதன் காடுகளை அழித்தான். விலங்குகளுக்கு வாழிடம் இல்லாமல் போனது. தோளுக்காகவும் இறைச்சிக்காகவும் அத்துமீறிய வேட்டையாடல். கொரோனா தாக்கிய பின் இவைகள் அனைத்தும் முடங்கின. மிருகங்கள் சுதந்திரமாய் திரிந்தன. இறைச்சி வகை உணவுகள் கட்டுப்படுத்தப்பட்டன. இயற்கையின் படைப்பில் ஒன்றான மிருகங்களையும் நேசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமானது. இப்போது சொல்லுங்கள், கொரோனா நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கிய பாடம் இயற்கையை போற்றுதல் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? வாருங்கள், இயற்கையை போற்றுவோம். இல்லையெனில் இயற்கை எழுதும் நிலைக்கு தள்ளப்படுவோம். நினைவிருக்கட்டும். நன்றி. வணக்கம். வெற்றி ராஜேஷோட கூடுகின்றேன். வைராக்கியம் அவையோருக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஆரோக்கிய வணக்கம். கால சக்கரத்தில் பின்னி புடைத்து ஓட்டமாக ஓடுகின்ற மனிதனுக்கு ஆரோக்கியத்தை பேணுவதன் அவசியத்தை கற்றுக் கொடுக்கின்றது கொரோனாவின் தாக்கம். ஆமையோரே, சதா சர்வ காலமும் பொருள் தனியில் கவனம் செலுத்திய மனிதன் சுவரை இடித்து சித்திரம் வரைய முற்படுகின்றான். அவனை ஒரு கணம் சிந்திக்க தூண்டி ஆரோக்கியத்தின் மகத்துவத்தை புகட்டியது கொரோனாவின் தாக்கம். துரித உணவில் பால் மோகத்தை செலுத்திய மனிதன் தனது பாட்டன் முப்பாட்டன் சமைத்து உண்ட மூலிகை உணவை நாடச் செய்து அவர்களது நேர்த்தியான வாழ்க்கை முறையை புரட்டி பார்க்க வழிவகுத்தது கொரோனாவின் தாக்கம். மிளகு, சுக்கு, திப்பிலி போன்றவற்றை உணவில் சேர்த்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குவதற்காக வீட்டிலே ஆரோக்கியமான உணவை சமைத்து பரிமாறினார்கள் குடும்ப மாந்தர்கள். இதனால் குடும்ப உறவு சங்கிலி வலுப்பெற்றதோடு ஆரோக்கிய உணவு சார்ந்த வியாபாரத்துறையும் ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அவையோடு ஆரோக்கியம் எனப்படுவது உடல் அளவிலும் குல அளவிலும் வியாபித்து உள்ளது. குளிக்க கூட தயக்கம் காட்டிய ஒரு சிலரை பல முறை மஞ்சள் நீரில் கை கால்களை அலம்பச் செய்தது கொரோனாவின் தாக்கம். அவையோடு கை குலுக்கி கட்டி அணைக்கும் மேற்கத்திய நாகரீகத்திற்கு விடை கொடுத்து கை கூப்பி வணக்கம் சொல்லும் தமிழனின் ஆரோக்கியமான பண்பாட்டை உலக அரங்கில் வெளிப்பட செய்தது கொரோனாவின் தாக்கம். அவையோடு அது மட்டுமா, வேலை பளுவில் மன உளைச்சலை எதிர்நோக்கிய பலருக்கு ஆரோக்கியத்தை பேணுவதற்கு ஓய்வு அவசியம் என்பதனை இக்கொரோனா காலகட்டத்தில் கிடைத்த விடுப்பு உணர வைத்தது என்றால் அது முற்றிலும் உண்மை. அவையோடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டவரை கொரோனா தீண்ட தயக்கம் காட்டுகின்றது. உடற்பயிற்சியின் மூலமும் அதனை பெருக்கிக் கொள்ளலாம். மேலும் இக்காலகட்டத்தில் சுவாச உறுப்புகள் சீராக இயங்க வேண்டும் என்பதற்காக பலரும் யோகா கலையை பயிரத் தொடங்கினார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வாழ்வியல் கலையை பயிரும் ஆரோக்கியமான எண்ணத்தை வித்திட்டது யார்? கொரோனா தாக்கத்தின் பால் இருக்கும் பயம் என்றால் அதுதான் மறுக்க
மிக முக்கிய பாடம் சட்டங்களை மதி. மரண பீதியை மக்களிடம் விதைத்து பல உயிர்களை காவு வாங்கிய கொரோனா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி எனும் பொய்யா மொழிப்புலவர் செங்கோன்மை அதிகாரத்தில் உரைத்த வண்ணம் சட்டங்களை மதியனும் பாடத்தை மனித குலத்திற்கு புகட்டி இருக்கின்றது. நாளை இறந்து விடுவீர்கள் என்றால் எப்படி வாழ்க்கையை வாழ்வீர்களோ அப்படி வாழுங்கள். நீண்ட நாள் வாழ்கிறீர்கள் என்றால் எப்படி கற்றுக்கொள்வீர்களோ அப்படி கற்றுக்கொள்ளுங்கள் என்று அண்ணன் மகாத்மா காந்தி உலகிற்கு உரைத்ததற்கேற்ப அச்சுறுத்தும் கொரோனா அதிரடியாக வந்த பொழுது நடமாட்டம் முடக்கம், இடைவெளியை கடைபிடித்தல், முக கவரியை அணிதல் போன்ற கோட்பாடுகள் சட்டமாக்கப்பட்டதால் தான் செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமை யானும் கடும் எனும் உலகமறைக்கு உறவிடுவது போல மலேசிய அரசாங்கம் தனி மனித ஒழுக்கத்தையும் சுய தூய்மையையும் சட்டமாக வணைந்ததால் தான் கொலை பாதகனான கொரோனாவின் குற்றத்தை குறைக்க முடிந்தது. இதுவரை அது கொன்று குவித்த மனித உயிரின் எண்ணிக்கையை குன்றச் செய்தது. கொரோனா நோய் தடுப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்த மக்கள் மதத்தை காட்டிலும் மனித நேயத்தை போற்றினர். விழாக்களை கொண்டாடுவது காட்டிலும் விலை மதிப்பற்ற மக்களின் உயிர்களை காப்பதற்கு முன்னுரிமை கொடுத்தனர். சட்டத்தை நமக்கு வேரூன்றி விதைத்தது கொரோனா. அறநெறி முதற்றே அரசின் குற்றம், அதனால் நமரென கோல் கோடாது பிறரென குணம் கொள்ளாது என்ற புறநானூறு விதி அரசனுக்கு மட்டுமல்ல அவன் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து குடிமக்களையும் சாரும். சட்டத்தை மதிக்க வேண்டும் எனும் கொரோனா கொடுத்த பாடத்தை கடைபிடித்தால் கொரோனா என்ன எந்த கொம்பன் வந்தாலும் நாம் பயம் கொள்ள தேவையில்லை. சட்டம் தன் கடமையை செய்யும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம். கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம் இனி இணையமே கதி. இதுவே இன்று மனிதனுக்கு விதிக்கப்பட்ட விதி. இதயமில்லாமல் கூட மனிதன் வாழ்ந்து விடலாம் போல, ஆனால் இணையம் இல்லாமல் வாழ்வது இனி கூடுமா? இணையத்தால் பிணைக்கப்பட்ட மாந்தன் இனி இணையமே கதி என்று வாழ்வதே வாழ்வியல் நெருமை. வாழ்வுக்கு ஆதாரம் பொருளாதாரம் என்பர். அந்த பொருளாதாரத்திற்கே இன்று ஆதாரமாய் திகழ்வது இணையம் என்பதை யார்தான் மறுக்கக்கூடும்? பணம் இன்று மின்னியலாகிவிட்டது. கையில் தொடாமலும் கண்ணில் படாமலும் வரவு செலவு நடக்கிறது இணைய வழியாக. பொருள் வாங்கவும் விற்கவும் இன்று 68.8 விழுக்காட்டினர் இணையத்தையே பயன்படுத்துவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. கடைகளில் ஏறி இறங்கி பொருள்களை கொள்முதல் செய்வதை மக்கள் இன்று விரும்புவதில்லை. அதற்கு வாய்ப்பும் இல்லை. அவையோரே ஆக்கத்திற்கு அடிப்படை அறிவு, அவ்வறிவை வழங்குவது கல்வி. கல்வியும் இன்று இணையத்தின் இயக்கத்தையே பெரிதும் நம்பி இருக்கிறது. எங்களை கல்வி சாத்தியமா என பட்டிமன்றம் நடந்த காலம் போய் எங்களை கல்வியே முகாமை எனும் நிலை பெற்றுவிட்டது. நண்பர்களே, கொரோனா தாக்கம் இதனை மேலும் துரிதப்படுத்தியமை ஈடு உணரத்தக்கது. மாந்தனின் உடல்நலம் கூட இன்று இணையத்தை நம்பிதான் இருக்கிறது. துரித வளர்ச்சி துரித நோய்களை விளைத்துள்ளது. இவற்றை கண்டறியவும் குணப்படுத்தவும் இணையம்தான் மருத்துவரின் உச்சத்தோழராக இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே. கொரோனா நடமாட்ட கட்டுப்பாட்டில் வீட்டிலேயே முடங்கி கிடந்ததால் மருத்துவமனைக்கு வாசம் செய்ய இயலாத பலருக்கு இது பெரிய நிவாரணமாயிற்றே. ஆக மொத்தத்தில் அன்னாகாரம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம், இணைய வசதி இல்லாமல் இருக்க மாட்டாத நிலை இன்று. இணையத்தால் தொடங்கி இணையத்தால் முடிகிறது மாந்தனின் ஒவ்வொரு நாளும். கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று அவ்வை பாட்டி இன்றிருந்தால் இணையமில்லா வீட்டிலே குடியிருக்க வேண்டாம் என்று பாடியிருப்பாளோ? ஆகவே அவையினரே, கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம் இனி இணையமே கதி. இதுவே மாந்த விதி. நன்றி, வணக்கம். கருத்து மறுத்தல் அங்கம். மாணவர்கள் தயாரா? தயார் என்றால் முதலாவதாக கேஷ்வினி உங்களுடைய கருத்து மறுத்தலை முன்வைக்கலாம். என் தோழர் சொன்னாரு ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று. முகக்கவரி அணிய வேண்டும், கை தூய்மை பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், உடல் வெப்பநிலையை அளவிட வேண்டும். இதெல்லாம் எதுவரை? கொரோனா ஒழியும் வரை மட்டும்தான். கொரோனா அழிந்து விட்டால் முகக்கவரி அணிவோமா, கை தூய்மை பயன்படுத்தி கைகளை கழுவுவோமா, சமூக இடைவெளியை பின்பற்றுவோமா, உடல் வெப்பநிலையை தான் அளவிடுவோமா? ஆக இவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அவையோர்களே. அடுத்ததாக சட்ட திட்டங்களை மதி. தேவை ஏற்படும் போது சட்டம், தேவை இல்லை என்றால் சட்டம் தளர்த்தப்படுகிறது, மீட்டுக் கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்தது. பிறகு அது தளர்த்தப்பட்டது, மீட்டுக் கொள்ளப்பட்டது.
மாறிய பொழுது நம் கால்கள் அனைத்தும் வீட்டிலேயே முடங்கி கிடந்தன. வெளியே செல்ல முடியாதாம், ஆனால் இயற்கையை ரசித்தாராம். பார்க்க முடியாத இயற்கை எப்படி உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. ஆனால் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்து காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தியது சட்டம், நான் சொன்ன சட்டம். அது மட்டுமல்லாமல் தாங்கள் கூறினீர்கள் மஞ்சள் நீரில் கை கழுவுகின்றோம், அது நாம் சுத்தத்தை பேணுகின்றது, இயற்கையை போற்றுகின்றது என்று. தோழியே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரும் மஞ்சள் நீரில் கை கழுவுகின்றார்கள் என்று உங்களால் உறுதியாக கூற முடியுமா? ஆனால் அதுவே சட்டத்தில் விதிக்கப்பட்டால் இந்த மண்டபத்திற்கு முன் மஞ்சள் நீர் வைக்கப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கு வருகின்றேன். ஆரோக்கியம் என்பது தனி மனிதனின் சுய ஒழுக்கமும் அவன் உடல்நலமும் சார்ந்தே அமைந்திருக்கும். அது ஒன்றும் வற்புறுத்த கிடையாது. வற்புறுத்தாத எதுவும் வழக்கமாக கொள்ளவும் படாது, வழக்கிலும் வராது. ஆனால் சட்டம் என்பது வறியவர்களோ வசதி படைத்தவர்களோ படிக்காதவனோ படித்தவனோ நீங்களோ நானோ சட்டம் ஒன்றை விதித்தால் அதை கட்டாயமாக நடைபிடித்தாக வேண்டும். ஆகையால் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த மிக மிக முக்கிய பாடம் சட்டங்களை விலங்குகள் சுதந்திரமாக திரிந்தன என்று கூறினீரே, சுதந்திரமாக திரிந்ததால் தான் மனிதர்கள் தங்கும் இடத்திற்கு வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவித்தது. அது மட்டுமல்லாமல் உண்ண உணவில்லாமல் எலும்பும் தோலுமாய் காணப்பட்ட மிருகங்கள் கூட இன்னும் மிருக காட்சி சாலையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டத்தை மதிப்போம் என்று அறைகூவல் போடும் என் எதிர்த்தரப்பு நண்பரே, இத்தாலி நாட்டில் புதைக்க கூட இடமில்லாமல் பிணங்கள் காத்துக் கொண்டிருந்த அவல நிலையை அவ்வளவு எளிதில் மறந்து விட்டீர்களா? அமெரிக்கா நாட்டில் குறிவரையையும் அதிக செய்யும் அளவுக்கு மரண எண்ணிக்கையில் அதிகரிப்பு அவ்வளவு எளிதில் மறந்து கூடிய விஷயமா? மேலும் ஆரோக்கியம் என்று பேசிய என் எதிர்த்தரப்பு நண்பர் வீட்டிலேயே ஆரோக்கியமாக சமைத்து உண்டோம் என்று கூறினார். இதே காலகட்டத்தில் தான் வீட்டில் ஆரோக்கியமாக உண்டு பலரும் உடல் பருமன் பிரச்சனையை சந்தித்தனர். அது மட்டுமல்லாமல் இதே காலகட்டத்தில் தான் 2 வாரங்களில் உணவு விநியோகத்தின் அதிகரிப்பு 30 விழுக்காடு அதிகரித்தது. ஆகவே இன்றும் என்றும் இனி இணையவே கதி, இதுவே மாத விதி. என் தோழி சொன்னாங்க இணையமே கதி என்று. கொரோனாவிற்கு முன்பே மக்கள் இணையமே கதிதான் இருந்தாங்க. கொரோனா இல்ல, சுனாமி, புயல் காற்று, பூகம்பம் வந்தா கூட மக்கள் இணையமே கதிதான் இருப்பாங்க. காரணம், இணையம் மக்களின் பயன்பாட்டு தேவையாகி போய்விட்டது. இணையம் வேணும்னு நினைக்கிறவங்க டாட்டா முடிச்சா கூட ரீலோட் பண்ணிக்கிறாங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாரம் கூட டாட்டாவை ரீலோட் பண்ணாம இருக்காங்க. வேணும்னு நினைக்கிறவங்க ஆன் பண்ணிக்கிறாங்க, வேணும்னு நினைக்கிறவங்க ஆஃப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இயற்கையை போற்ற அப்படி அல்ல, அது நம் கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பது. நம்ம என்னதான் இயற்கை வேணாம் வேணும்னு சொன்னாலும் அது நம்ம பின்னாடி துரத்திக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை நம்ம கூட காலையிலிருந்து இரவு வரைக்கும் பயணிக்கிறது. எப்படி தெரியுமா? காலையில சேவல் எழுப்புது, அவர்கள் குளிக்கிறாங்க, அவர்கள் பயன்படுத்தும் கோல்கேட், சோப் எல்லாமே இயற்கை மூலிகையால தான் செய்யப்பட்டது. அவங்க உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, அருந்தும் நீர் கூட இயற்கை சார்ந்துதான் இருக்கிறது. பிறகு வேலைக்கு போறாங்க, வீடு திரும்புறாங்க, திரும்ப
இருக்கிறது என்று. நாம் என்ன நகரத்தில் தானே இருக்கின்றோம் அல்லது கிராமத்தில் இருக்கின்றோமா சேவல் காலையில் கூவி எழுப்பதற்கு? அது மட்டுமல்லாமல் எனது ஆரோக்கியம் என்று பேசிய நண்பர் கூறினார், சட்டம் தான் உறுதிப்படுத்துகின்றது மக்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை. பிறகு இனி இணையமே கதி என்று பேசிய தோழியிடம் வருகின்றேன். அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் இணைய கல்வி என்பது உகந்ததல்ல. தோட்டப்புற கிராமங்களிலும் வசதி குறைந்த மாணவர்களுக்கும் இணையமே எட்டாக்கணியாக இருந்த பொழுது இனி இணையமே கதி என்று தாங்கள் எப்படி கூற முடியும்? அப்படிப்பட்ட இணைய கல்வியில் படிக்க வேண்டும் என்பதை விதித்ததே நான் சொன்ன சட்டம். அது மட்டுமல்லாமல் நமது கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அனைத்து மாணவர்களுக்கும் இணையவழி கல்வி முழுமையான விளைப்பயனை கொடுக்கவில்லை என்று. ஆகையால் தாங்கள் கூறிய இனி இணையமே கதி என்பது வேடிக்கையான ஒரு தகவல் தான். இன்னும் சொல்ல போனால் தோழியே, முதுக்கை உலரும் தருணத்தில் உலகத்தில் புத்தகம் புரட்டியவர் தான் உலகம் போட்டு மருந்து பெர்னாட் ஷா ஆனார். அப்படிப்பட்ட அறிஞர்களை நூல்களை படித்து தங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ளும் பொழுது எதற்காக இணையம், அரசுக்கு மூலம் சட்டம், இதை யாவரும் அறிய வேண்டும் என்பதே என் திட்டம். அறிந்தவர்களால் புரிகிறது கொரோனாவின் கொட்டம், அறியாதவர்கள் பாடோ பெரும் நட்டம். நன்றி, வணக்கம். முதலில் ஆரோக்கியம் என்று பேசிய எதிர்த்தரப்பு நண்பருக்கே வருவோம். அவர்தான் ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். கத்தியை கொண்டு கசாப்பு கடைக்காரர் தொழில் செய்கிறான். அதே கத்தியை கொண்டு அம்மா காய்கறிகளை நறுக்குகிறான். அதே கத்தியை கொண்டு நயவஞ்சகக்காரர் கொலை செய்கிறான். ஆயுதம் ஒன்றுதான், தனமும் மனமும் கையும் தான் வேறு. இணையம் என்பது உயிரற்ற ஒரு ஆயுதம் தான். அடுத்து ஏன் சட்டம் என்று பேசி எதிர்த்தரப்பு நண்பர், நாம் அனைவரும் முகக்கவரி அணிந்தோம், சட்டத்தை மதித்தோம் என்று கூறினாரே. ஆகஸ்ட் 1 தேதி முகக்கவரி அணிய வேண்டும், இல்லையே 1000 ரிங்கிட் அபராதம் செலுத்த வேண்டும் என்ற சட்டமும் அரசாங்கம் விதித்த சட்டமே. ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அன்றைய தினமே 128 பேர் கைதாகினர், 800 பேர் அபராதம் விதிக்கும் அவல நிலைக்கு நேரினர். அடுத்து இயற்கை என்று பேசிய என்னுடைய எதிர்த்தரப்பு நண்பர், நம்மால் உயிர் வழியை சுவாசிக்க முடிந்தது, சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிந்தது என்று கூறினார். ஆனால் அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்க நம்மால் வெளி உலா செல்ல முடிந்ததா? நாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து குளிரூட்டியையும் குளிர்சாதன பெட்டியும் அதிகமாக பயன்படுத்தி இயற்கைக்கு மாசு விளைவித்துக் கொண்டிருந்தோம். ஆகவே என்றுமே இணையம்தான். கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம், சட்டங்களை மதி. இந்த கொரோனாவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக நம்ம நாட்டு அரசாங்கம் பலவித முயற்சியை மேற்கொண்டுட்டு வராங்க. புதிய சட்ட அமலாக்கம் அதுல முக்கியமான ஒண்ணு. உதாரணத்துக்கு, வெளியே போனா கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும், பெரிய பெரிய கூட்டம் கூடல் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த சட்டங்களை மீறினா தண்டனை விதிக்கப்படும். இந்த சட்டங்களோட பயன் என்னன்னா, இந்த நோய்க்கு பயப்படாதவங்க கூட கிடைக்கக்கூடிய தண்டனைக்கு பயந்து சட்டங்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சட்டங்களை மதித்து பின்பற்றுறதுனாலதான் நம்மளால நம்ம நாட்டுல நோய் தொற்றோட அதிகரிப்பை குறைக்க முடிஞ்சிச்சு. என்னத்தான் நாம இயற்கையை போற்றணும்னாலும் ஆரோக்கியத்தை பேணணும்னாலும் இணையமே கதின்னு இருந்தாலும் கூட கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம்னா அது சட்டங்களை மதி அப்படிங்கிறது என்னோட கருத்து. காணொளியில் வந்தவர் கூறினார், இனி சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று. சரி, நாம் இனிமேல் சட்டங்களை மதிப்போம், அப்பொழுதுதான் கொரோனா நம்மளை தாக்காது போல. ஏற்கனவே நாம் சட்டங்களை மதிக்காததுனால் தான் நம்மளை கொரோனா தாக்கியது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கும் நினைவு இருக்கிறது. சரி, நாம் முகக்கவரி அணியாமல் வெளியே சென்றால் 1000 ரிங்கிட் அபராதம் கொடுக்கிறார்கள். கொரோனா அழிந்துவிட்டு இந்த சட்டம் அனைத்தும் மீட்டுக் கொள்ளப்படும். ஆக நாம் முகக்கவரி அணியாமல் வெளியே சென்றால் அங்கு 1000 ரிங்கிட் அபராதம் கொடுப்பார்களா? இல்லைதானே. ஆக இயற்கையை போற்று என்பதே கொரோனா கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம். தொடர்ந்து நமது நவஸ்ரீ குகநாத்துக்கு எதிர்பார்ப்பு புரிய வரவங்களை பார்க்கலாமா? கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் இனி இணையமே கதி என்பது தான். குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், சிங்கப்பூரில் இருந்து வேலை செய்யும் பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்துடன் ஒன்று சேர்வதற்கு இணையத்தை கொண்டே பல செயலிகளை பயன்படுத்திய போது இனி இணையமே கதி என்பதைத்தானே நாம் உணர்ந்து கொண்டோம். லாக்டவுன் சமயத்தில் நடத்தப்பட்ட எல்லா விழாக்கால கொண்டாட்டங்களையும் நம்முடைய சொந்தங்களுடன் இணையத்தின் வாயிலாக பகிர்ந்து கொண்ட போது இனி இணையமே கதி என்பதைத்தானே நாம் அறிந்து கொண்டோம். கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால், எல்லா பள்ளிகளும் திறந்த காலகட்டத்தில் கூட
இன்னும் பல வகுப்புகள், நிகழ்ச்சிகள், கட்டுரைகள் இன்னமும் இணையத்தின் வாயிலாகவே நடத்தப்பட்டு வருவது இனி இணையமே கதி என்பதைத்தானே காட்டுகின்றன. வணிகத்துறையை எடுத்துக்கொண்டால் எல்லா வணிகங்களும் முழுமையாக திறக்கப்படாத நிலையில் இணையத்தை கொண்டு வணிகத்தை நடத்தினோமே, அதுவும் இனி இணையமே கதி என்பதற்கு தக்க சான்று எனலாம். ஆகையால் ஆரோக்கியத்தை பேணி, இயற்கையை போற்று, சட்டங்களை மதி இவையாவும் கொரோனாவின் தாக்கம் அடங்கி வரும் காலகட்டத்தில் மறந்து விடப்படும். ஆனால் இனி இணையமே கதி என்ற பாடம் மனித வாழ்வில் நிலைத்திருக்கும் புதிய இயல்பாகவே மாறிவிடும். ஆகையால் கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் இனி இணையமே கதி என்பதுதான். அக்கா, உங்களுடைய கேள்வி எனது அறிவு பார்வையை விசாலமாக்குவதற்கு மிகவும் துணை புரிகின்றது என்றால் அது மிகையாகாது. நீங்கள் கூறினீர்கள் இனி இணையமே கதி என்று. இப்பொழுது ஒரு விருந்து நிகழ்வு நடைபெறுகின்றது. இணையமே கதிதான். அனைவரும் கணினியில் உட்கார்ந்து கொண்டோம். உணவு எப்படி பரிமாறப்படும்? கரண்டியை எடுத்து கணினி துறையில் நீட்டினால் உணவு அவர்களிடம் சென்று விடுமா? நான் கேட்கின்றேன். மேலும் அவர்கள் கூறினார்கள் இது போன்ற இணையம் வழி வணிகங்கள் நடைபெறுகின்றன என்று. நான் முதலில் கூறியது போலதான் ஏமாற்றங்களும் நடைபெறுகின்றன. இறுதியாக நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது, நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது, தண்ணீரை மறுத்தலிட்டு தாகம் தீர்க்க முடியாது. அதே போல ஆரோக்கியத்தை ஓரங்கட்டி விட்டு எந்த ஒரு நோயில் இருந்தும் இந்த மனித குலம் விடை பெற முடியாது என்று கூறி எனது வாதத்தை நிலைநாட்டுகின்றேன். முன்பெல்லாம் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு தான் பாடுவாங்க. ஆனா இன்றைய நிலை எப்படி மாறி போச்சு? காற்று வாங்க போனே ஒரு நோயை வாங்கி வந்தெல்லாம் ஆயிடுச்சு. ஆமா, விரைந்து வளர்ந்து வரும் இந்த உலகத்துல பணம், பதவி, புகழ், அதிகாரம் என தேவையில்லாத விஷயங்களின் பின்னாடி ஓடி ஓடி நாம தொலைந்த ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என நம்மையே உணர வைத்தது இந்த கொரோனா தான். இனம், மதம், மொழி, பண்பாடு என சிதறி கிடந்த நம்ம அனைவரையும் ஆரோக்கியம் எனும் ஒரு குடையின் கீழே அமைத்து நம்ம அனைவருக்கும் ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு உணர செய்ததும் இந்த கொரோனா தான். இந்த காலகட்டத்தில் நமக்கு அமைத்து தரப்பட்ட இணைய வசதிகள், சட்ட திட்டங்கள் அனைத்துமே நமது ஆரோக்கியத்தை மையப்படுத்தியதே ஆகும். இப்படி இருக்கையில இயற்கையை போற்றுவது, இணையத்தை பயன்படுத்திக் கொள்வது, சட்ட திட்டங்களை மதிப்பது இதையெல்லாம் ஆரோக்கியம் எனும் ஆணிவேர் கொண்ட விருட்சத்தின் விழுதுகளை. இப்படி இருக்க விழுதுகளை மேற்கோள் காட்டி எப்படி நீங்க ஆணிவேரை புறக்கணிக்க முடியும்? ஆய்வர் என்ற சமூக ஆய்வாளரை எடுத்துக்கொள்வோம். அவர் கட்டுப்பாடுகளை விதித்து மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்துவதுதான் சட்டம் என சப்பி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் தெரிந்த ஒன்று நமக்கு ஏன் புலப்படவில்லை? அது மட்டுமல்லாமல் ஒரு மலேசியனாக வாழ்வதற்கு எது முக்கியம்? தேசிய கோட்பாடுகளை நாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை முறையாக கடைபிடித்தல், சட்டம் முறைப்படி ஆட்சி நடத்துதல், நடத்திய ஒழுக்கத்தையும் பேணுதல். இதில் எங்கே உள்ளது தங்களது இயற்கை, எங்கே உள்ளது இணையம், அல்ல எங்கே உள்ளது ஆரோக்கியம்? அப்படிப்பட்ட ஆரோக்கியத்திற்கே வழிவகுப்பது நான் சொன்ன சட்டம், நாங்கள் விதித்த சட்டம் தான் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம் என ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். உங்களுடன் கருத்து வாதம் செய்ய போறவங்க, கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையை போற்றுவேன். இயற்கை இறைவன் நமக்கு அளித்த ஒரு மிகவும் உன்னதமான ஒரு விஷயம். ஆனா அந்த இயற்கையை மீறி நம்ம சில விஷயங்களை செய்யும் பொழுதுதான் இந்த மாதிரி கொரோனா தாக்கம் போன்ற பெரிய விளைவுகள்லாம் நம்மளுக்கு ஏற்படும். ஊஹான்ல இந்த நோய் முதல்ல பரவுனதுக்கு காரணம் என்னன்னா மனிதன் வவ்வால் சாப்பிட்டதுதான். இது இயற்கையை மீறிய ஒரு உணவு முறை. இந்த மாதிரி இயற்கையை மீறிய உணவு முறை உட்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? நம்மளுக்கு கொரோனா தாக்கம் போன்ற பெரிய விளைவுகள்லாம் நடக்குது. ஆகவே இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்ம எப்போதுமே இயற்கையை போற்றணும், எப்போதுமே இயற்கையை மதிக்கணும் என்ற படிப்பினை தான் நம்ம கற்றுக்கணும். அது மட்டும் இல்ல, நம்மளோட பாரம்பரிய உணவு முறையை பாத்தீங்கன்னா அது கூட இயற்கையுடன் இணைந்ததாக தான் இருக்கு. நம்மளால உடலில் நோய் தடுப்பு சக்தி அதிகமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆனா நம்மளோட உணவு முறை மாற்றம் அடையும் பொழுது நம்மளோட உடல்ல உள்ள நோய் தடுப்பு சக்தியும் குறைய ஆரம்பிக்கும். இதனால இந்த கொரோனா தாக்கம் ஏற்பட்டப்ப நிறைய பேரு அந்த நோயுடன் போராட முடியாம இறந்து போனாங்க. ஆகவே கொரோனா தாக்கம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தது?
இதுல இருந்து நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையை எப்பொழுதுமே நம்ம போற்ற வேண்டும், வேற எதுவும் கிடையாது. இயற்கையை போற்ற வேண்டும் என்று கூறிய மனிதனேதான் உணவு விநியோகத்தின் பொழுது அதிகமான நெகிழி பைகளை பயன்படுத்தினார்கள். இயற்கையை போற்ற வேண்டும் என்று கூறிய மனிதனேதான் அங்கங்கே முகக்கவரியை வீசினான். இதற்கு சான்றாக வணக்கம் மலேசியா செய்தியில் நமது குமாரி வேதகுமாரி அவர்களே, அங்கங்கே துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்கப்பட்ட அந்த முகக்கவரிகள் அவ்வளவு நிறையாக இருந்தது அவர்களே அவர்களின் பேட்டியில் குறிப்பிட்டிருந்தனர். வவ்வால் உண்டதால் தான் கோவிட்-19 வந்தது என்பதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. பல கதைகள் வந்தாலும் இன்றும் கோவிட்-19 எதனால் வந்தது அதன் மூலப்பொருள் இன்றும் யாருக்கும் தெரியவில்லை. அதற்கென்று நீங்கள் உடனடியாக வவ்வாலை உண்டதால் தான் கோவிட்-19 பரவுகிறது, கோவிட்-19 வருகிறது என்று கூறுவது காதில் பூசுற்றும் வேலை. அன்பர்களே, இயற்கையை போற்ற வேண்டும் என்று நீங்கள் கூறக்கூடாது. போற்ற இந்த காலகட்டத்தில் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்ததா? அதுதான் இன்றைய நன்றி. நன்றி. உங்களுடைய 4 மாணவர்களும் அவர்களுடைய வாத திறமையை காட்டிட்டாங்க. 3 பிரிவுகள் முடிந்துவிட்டது ஸ்ரீகுமரன். இறுதியாக ஒரு அங்கம் காத்திருக்கின்றது. அதுதான் நமது நடுவர்களின் கேள்வி அங்கம். எனக்கே நடுக்கமா தான் இருக்கு, என்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு. ஏன்னா எல்லா நிலையிலும் நீங்க தயார் நிலையில இருக்கீங்க, மகிழ்ச்சி. இருந்தாலும் ஒரு ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வி. வள்ளுவர் சொல்றது போல எவ்வத்துறைவது உலகம், உலகத்தோடு அவ்வத்துறைவது அறிவு. மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல குகையில இருந்தாங்க, இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. சிந்தனையின் முதிர்ச்சியில் அவர்கள் தொழில்நுட்பத்திற்கு வந்தார்கள். இப்ப தொழில்நுட்பத்தினால இவ்வளவு அழகான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரே ஒரு கொரோனானால மறுபடியும் அந்த இயற்கையான வாழ்க்கைக்கு போயிருங்க. தொழிற்சாலைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது, அதனால் தூய்மையாக இருக்கின்றது இந்த இந்த இயற்கை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கருத்தை முன் வச்சுங்க. இந்த இயற்கையிலே நம்ம இருந்துட்டோம்னா மறுபடியும் குகையிலே போய் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வாழ்க்கை இயற்கையான ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் மனித குலத்திற்கு முன்னேற்றம் எப்படி வரும்? இது என்னுடைய கேள்வி, என்னுடைய பதில். ஐயா, மனிதன் வாழ்வில் மிக முக்கியமான அடிப்படைகள் 4 விஷயம். 1 நீர், உணவு, காற்று, வசிப்பிடம். நீர் என்றால் இயற்கையை சார்ந்துதான் இருக்கிறது. அதுபோல உணவு இயற்கையை நமக்கு அள்ளி அள்ளி தருகிறதே. பழங்கள், காய்கறிகள் என்று அது மட்டும் இல்லாமல் மூலிகைகளையும் அள்ளி அள்ளி தருகிறது. வசிப்பிடம், வசிப்பிடத்தில் ஆதி காலத்தில் உள்ளவர்கள் குகையிலும் மலையிலும் தான் வாழ்ந்து வந்தார்கள். மனித நிலையம் வளர்ச்சி அடைய அடைய அவர்கள் வீடு கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த வீடு கட்ட கற்கள், மணல் எல்லாம் எதனால் செய்யப்பட்டது? அந்த மூலிகை, அதாவது அந்த இயற்கையான சான்றதுதான் இருக்கிறது. அடுத்ததாக காற்று. காற்று இயற்கையின் சார்ந்துதான் நாம் சுவாசிக்கிறோம். ஐயா, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஒரு சின்ன குறிப்பு, மூக்கு கண்ணாடியை பத்தி சொல்ல விரும்புறேன். ஐயா, ஒரு மூக்கு கண்ணாடி பார்த்தா மூக்கு, கண், 2 கண்ணாடிகள் மட்டுமே தெரியும். இந்த மூக்கு இருக்கு பாத்தீங்களா, அது ஆரோக்கியத்தை பேணு, அது வழியாதான் நம்ம சுவாசிக்கிறோம். இந்த 2 கண்கள் எப்போதுமே இணையமே கதி என்ற இணையத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 கண்ணாடிகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சட்ட திட்டங்களை மதி. எந்த விஷயத்த செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. சரி ஐயா, இப்ப நான் சொன்னேன், இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது எது ஐயா? இயற்கையை போற்று. இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறது அந்த காதுதான். காதல்லனா மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டுவோம்? அதாவது இந்த இயற்கையை சார்ந்துதான் சட்ட திட்டங்களை மதி, இணையமே கதை, ஆரோக்கியத்தை பேணி எல்லாமே சார்ந்து இருக்கிறது. ஆக கொரோனா நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கிய பாடம் இயற்கையை போற்று. நம்ம கூட அந்த இயற்கை அன்றாடம் இருக்குதாயா, நான் முதலே சொன்னதானே. ஆக இயற்கையை தயவு செய்து போற்றுங்க. இயற்கையை பகைச்சுக்கிட்டு பணத்து கூடயும் கட்டடங்கள் கூடயும் இயற்கை கூடயும் வாழ போறீங்கன்னா வாழுங்க. இல்லனா பசியாலையும் தாகத்தாலையும் மன உளைச்சலாலையும் சாக போறீங்கன்னா சாகுங்க. அது உங்களோட இயற்கையை பகைச்சுக்கிறதோ இல்லையோ, உங்களை நான் பகைச்சுக்கிறேன். என்ன காலையிலேயே நான் 2வது கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நவசரி நோக்கி கேள்வி கேட்கிறோட உடனே தெரிஞ்சிருந்தா மாத்தி இருக்கணும். ஐயாவின் குரலில் ஒரு சில நடுக்கங்கள் தெரிகின்றது, மாற்றம் தெரிகின்றது. கைகளை நடக்கும், கால்கள் 2ம் தரையில் இல்லையே. சரி, மிகுந்த பயபக்தியோடு நவசரி முகராத் அவர்களிடத்துல இந்த கேள்வி முன்வைக்கிறார்கள். ஐயா, அதற்கு முன்பதாக நவஸ்ரீ குகநாத் ஐயாவை தெரியவில்லை என்றால் முன்னுக்கு வந்து நீங்க பார்க்கலாம்.
இது ஒன்றும் பயமா இருக்குதா? நடுவரை பயமுறுத்திற்காக இப்படிலாம் ஏற்படுத்திக்கிறாங்க. சரி, அதாவது ஆரோக்கியத்தை பேண, இதைத்தான் இந்த COVID-19 கொரோனா நச்சு சொல்லி கொடுத்திருக்கின்றது என்று நீங்கள் சொல்றீங்க. ஆனால் இந்த கொரோனா நச்சு போன்ற தொற்று நோய் இது மனித குலம் சந்திக்கின்ற முதல் தொற்று நோய் கிடையாது. இதற்கு முன்னரே சார்ஸ், அதற்கு முன்னர் இபோலா, இன்னும் பிரெஞ்சு ஃப்ளூ, ஸ்பானிஷ் ஃப்ளூ, இது போன்ற பல தொற்று நோய்களை இந்த மனித குலம் சந்தித்திருக்கின்றது. ஆகவே இந்த தொற்று நோய்கள் எல்லாம் மனித குலத்திற்கு ஒரு ஆரோக்கியத்தை பேணு எனும் பாடத்தை புகட்டி இருந்தால் ஏன் தொடர்ந்து தொற்று நோய்கள் மனிதனை தாக்கிக் கொண்டிருக்கின்றது? ஆக உங்களுடைய கருத்து எப்படி சரியாக வரும் சொல்லுங்க. அறிவு பசிக்கு தனது கேள்வியால் விருந்தளித்த ஐயாவிற்கு மிக்க நன்றிகள். ஐயா, அறிவியல் கணிப்புகள் கூறுகின்றன இந்த வைரஸ்கள் அனைத்தும் காட்டில் வசிக்கும் வவ்வால்கள் போன்றவற்றில் இருக்கின்றன என்று. வைரஸ் எங்கு உருவாகியது? ஊகான் மாகாணத்தில் உருவாகியது. அந்த ஊகான் மாகாணத்தில் இருக்கும் ஒரு இறைச்சி மார்க்கெட்டில் தான் இந்த வைரஸ் தோன்றி இருக்கின்றது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. காட்டில் இருக்கும் வவ்வாலை அடித்து தின்று அந்த வைரஸை நாட்டுக்குள் இழுத்து வரும் மக்களின் பண்புனால் தான் இது போன்ற வைரஸ்கள் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்பு வந்த வைரஸ்களை விட இந்த கொரோனா நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் இந்த கொரோனா எனப்படுவது சீதோஷண நிலைக்கும் தட்பவெப்ப நிலைக்கும் ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு பெயர் தான் மியூட்டேஷன். அதனால்தான் எந்த கொரோனா வைரஸ் எங்க இருக்கின்றது என்று தெரியாதனால் தான் இன்று வரை அதற்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் அந்த நோய் பரவுகின்றது ஐயா. ஆனாலும் மனம் தளராத மக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஆரோக்கியத்தை பேணிக் கொண்டுதானே இருக்கின்றார்கள். மேலும் ஐயா, இந்த வேளையில் நான் உங்களிடம் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நமது போட்டியை எடுத்துக்கொள்வோம். இங்கு இருக்கும் மற்ற 3 தலைப்புகளும் ஆரோக்கியத்தின் பின்னே நிற்கின்றன என்றால் அது உண்மைதான். இயற்கையை போற்று. எதற்காக? மூலிகைகளை எடுத்து ஆரோக்கியமாக வாழு. சட்டங்களை மதி. எதற்காக? சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கிட்ட நெருங்கி சென்று நோயை பரப்பிக் கொண்டு ஆரோக்கியம் இல்லாமல் வாழாதே. ஆரோக்கியமாக வாழு. இனி இணையமே கதி. எதற்காக? கூட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு நோயை பரப்பாமல் தடுப்பதற்காக. அங்கும் ஆரோக்கியம் இருக்கின்றது. எனவே மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் அனைத்து இடங்களிலும் ஆரோக்கியம் தான் முதலிடம் வகிக்கின்றது என்பதே உண்மை. இறுதியாக அறுதியிட்டு உறுதியாக கூறுகின்றேன், கொரோனா கற்றுக் கொடுத்த முக்கிய பாடம் ஆரோக்கியத்தை பேணுவதே. அரசியலுக்கு போக போகின்றார். காரணம், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் மற்ற 3 தலைப்புகளையும் தாக்கினார் பாருங்கள். இது மிகவும் பாராட்டுக்குரியது. நன்றி. அடுத்த கேள்வி ரேஷ்மிக்கு. கொரோனா கற்றுக் கொடுத்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான பாடம் சட்டத்தை மதி. ஆனா இப்போ சட்டத்தை மிதி அப்படின்னு போயிட்டு இருக்குது. 8ஆம் தேதி 8ஆம் மாசம் 222 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கைது பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை காவல்துறையினாலே கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியாத ஒரு தருணத்துல ராணுவத்தை இறக்குனாங்க. அப்ப சட்டத்தை யார் மதித்தார்கள்? 70,000 இடத்துல சோதனைகள் போட்டிருக்காங்க. போன மாசம் நடந்தது. 70,000 இடங்கள்ல, பொதுமக்கள் வர்ற இடங்கள்ல, உணவகங்கள்ல, ஆலயங்கள்ல, சூறாவுல, எல்லா இடங்கள்லயும் சோதனை. சட்டத்தை மதித்திருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ சட்டத்தை எல்லாம் மிதிச்சுட்டு தான் இருக்கிறோம். கொரோனாவோ, கோவிட்டோ, நிப்பாவோ, ஜேஇயோ சட்டம்னு வந்தா அதை மதிக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல. ஆனா இந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாரும் சட்டத்தை மதிக்கல. கொரோனா மற்ற பாடங்களை கத்துக் கொடுக்கிறத தவிர சட்டத்தை மதின்றது இன்னும் கத்துக் கொடுக்கலன்றது என்னுடைய கருத்து. தாங்கள் கூறினீர்கள் அல்லவா, சட்டம் இத்தனை வேலைகளை செய்கிறது என்று. இவை அனைத்தும் சட்டம் செய்கின்றது என்றால் மக்களின் நலன் கருதிதான் அது செய்கின்றது. அப்படி செய்தும் மக்கள் அதை கடைபிடிக்காமல் இருக்கின்றார்கள் என்பதால் தான் கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று நான் இங்கு முழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஐயே. அது மட்டுமல்லாமல் தொற்று நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1988 என்ற 342 சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றால் அவருக்கு தண்டனை விதிக்கப்படும் என்பது நிச்சயம் ஐயே.
உதாரணத்திற்கு சிவகங்கைக்கு சென்ற அந்த நபரை எடுத்துக்கொள்வோம். அவர் அப்படி சட்டத்தை மீறி செய்ததால் தான் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இனிமேல் அவர் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனாலே சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் அது தண்டனை கொடுக்கும் என்பது பாமரன் முதல் பாராளுபவர்கள் வரை அனைவரும் அறிந்ததே. ஆகையால் சட்டம் இருக்கு கை கடிகாரமாய், கொரோனாவை அடக்கு சட்டப்பூர்வமாய், சட்டம் இருக்கு நம் கையில், அதை பூட்டி வைக்காதே மௌன பையில் என்ற உண்மைகளை அடியேனை விட பல மடங்கு அறிந்தவரை தாங்கள். நன்றி. சட்டம் என்பது முக்கியமான தவறவிட்டால் உடைந்துவிடும் சமுதாயம். அதான் நீ சொன்னதை வச்சு தெரியுது. சிறப்பான பதில், மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். அஷ்லிகா, என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னீங்க கொரோனா தாக்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கிய பாடம் இனி இணையமே கதி. அதுதான் உங்களுடைய கேள்வி. சுருக்கம் ஒரு கேள்வியை நான் சொல்லிடுறேன். இனி இணையமே கதி என்று சொல்லியிருந்தா ஏன் மறுபடியும் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும்? ஏன் நம்ம இந்த மாணவர் முழக்கம் இறுதி சுற்று இந்த நேரடியான ஒரு 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 இடத்துல நம்ம செய்ய வேண்டும்? இனி இணையமே கதி என்று சொல்லிவிட்டால் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? செய்யவே தேவையில்லை. ஏன்னா தாக்கம், அந்த இம்பாக்ட் என்று சொல்றோம்ல, அந்த தாக்கம் நிச்சயமாக வேறுபடும். ஆகையால் இணையம் அவர் சொன்ன மாதிரிதான், ஊறுகா மாதிரி தான். அதாவது ஒரு சைட்டான ஒரு டிஷ் தான். இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்கவில்லை. ஆரோக்கியத்தை பேணு, சட்டத்தை மாதிரி இதைதான் நான் ஒத்துக்கிறேன். இனி இணையமே கதி என்பது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இல்லை இந்த கொரோனா. நீங்க உங்களுடைய கருத்து? கடையில் கிடைப்பதெல்லாம் முத்தாகாது. ஆனால் உங்கள் கேள்வி எனக்கு முத்தாக இருப்பதால் பதிலிடும் சிற்பியை திறக்கிறேன். இயங்கலை கல்வியால் ஒரு மாணவனுக்கு கல்வியை புகட்ட முடியும். இதில் நம் மலேசியா சிறப்பாகவே ஈடுபட்டது என்பதை நம் கல்வி அமைச்சரே அவர் உரையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் 21ஆம் நூற்றாண்டு கல்விக் கொள்கையில் இயங்கலை கல்வியும் ஒரு அங்கமாகும். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதற்கு காரணம் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் பெற்றோர்கள் வேலைக்கு சென்றதும் நம் நாடு தழுவிய பொருளாதார மந்த நிலையுமே இதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. இதனால் தான் பாடப்பள்ளிகள் முதலில் திறக்கப்பட்டன. மேலும் உடல்நலம் கருதி இன்னும் பள்ளிக்கு அனுப்பப்படாத மாணவர்கள் இன்னும் இணையத்தை நம்பிதான் இருக்கிறார்கள். மகுடம் வெல்லும் அந்த மாணவரை காண அரங்கமே ஆவலோடும் ஆரவாரத்தோடும் காத்திருந்தது. அதற்கு முன்பதாக காத்திருந்தது சிறப்பு பிரமுகர்களின் உரைகள். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால், ஏன்னா நமக்கு அனைவருக்குமே தெரியும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, அனைவருக்குமே தேவைகள் நிறைந்து கிடக்கின்றன. பொருளாதார ரீதியிலான தேவைகள், தொழில் ரீதியான தேவைகள், ஆரோக்கிய தேவைகள் என்று பல தேவைகள் இருக்கின்றன. ஆனா இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்மிடம் தேடல் இருக்கின்றதா? அதுதான் முக்கியம். அந்த தேடல் இருந்தால்தான் நாம் ஒரு விஷயத்தை அடைய முடியும். அதுவும் எப்படிப்பட்ட தேடலாக இருக்க வேண்டும்? தொடர்ச்சியான தேடலாக இருக்க வேண்டும். ஆக ஒரு விஷயத்தை நமக்கு தேவை இருக்கின்ற பட்சத்தில் அதற்கான தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடல் தொடர்ச்சியான தேடலாக இருக்க வேண்டும் என்பதில் மிக அழுத்தமான நம்பிக்கை கொண்டவன் நான். அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த மாணவர் முழக்கம் போட்டியை தொடர்ச்சியாக 9வது ஆண்டாக நடத்தி வருகின்றோம். அப்பொழுதுதான் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மேம்பாட்டை காண முடியும் என்பது எங்களுக்கு கிடைக்க முடியாத நம்பிக்கை உண்டு. அதே சமயத்தில் நாம் இந்த தேடலை இறங்குகின்ற சமயத்தில் நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது. அடையாளம் என்பது என்ன? நம்முடைய மொழி, தாய்மொழி, நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியையும் நாம் சேர்த்து கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ற ஒரு அடையாளத்தை நாம் நிலைநிறுத்த முடியும். நமக்கு தெரியும், பல்வேறு மறுட்டல்கள்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன தமிழ் பள்ளிகள் மீதும் தமிழ் மீதும். ஆக இதற்கெல்லாம் நாம் நம்முடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதே சமயத்தில் மாணவர்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டும். எந்த ஒரு மேடையானாலும் சரி, அனைத்துலக ரீதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அங்கு தன்னம்பிக்கையோடு நானும் என்னால் சாதிக்க முடியும் என்ற அவனுள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் 9 ஆண்டுகளுக்கு முன்பே இதை எந்த வழியில் கொண்டு செல்லலாம் என்று நாம் யோசித்தோம். அதை பேச்சு கலையின் வழியாக நாம் கொண்டு செல்லலாம். அதற்கு இது அனைத்துமே ஒன்று சேர முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சு போட்டியை நாம் தொடங்கினோம். அது 9ஆம் ஆண்டாக தேசிய ரீதியிலும் 6வது ஆண்டாக இந்த வருடம் அனைத்துலக ரீதியிலும் மலர்ந்திருக்கின்றது. உண்மையிலே இது பெருமையாக இருக்கின்றது. தமிழ் பள்ளி மாணவர் என்றால் அவர்கள்
பூனைக்குறிக்கு பயந்து நடுங்க என்று சொல்கின்ற காலம் மாறி போய் இவ்வளவு சிறப்பாக பெரியவர்கள் கூட உடனுடைய அந்த கருத்துக்களை கூற முடியாத அளவுக்கு பேசினார்கள். என்னதான் ஆசிரியர்கள் தயாரித்து கொடுத்திருந்தாலும் முதல் அங்கத்தில் கருத்தை மறுத்து பேசுவதும் நடுவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் திறமையாக பதில் சொல்வதற்கும் 4 பேரும் சளைத்தவர்கள் அல்ல. நான் நடுவராக இருந்தால் 4 பேருக்கும் முதல் பரிசு கொடுத்து விடுவேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பேசினார்கள். நடமாட கட்டுப்பாடு உத்தரவு ஏற்பட்ட காலத்தில் தான் இது முதல் காணொலியில் எல்லாம் அனுப்பினார்கள் மாணவர்கள். 2200 மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன, பள்ளிகள் எல்லாம் சாத்தப்பட்டு வீட்டிலே இருந்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மிக சிறப்பான முறையிலே அவர்களுக்கு அதை போதித்து அதோடு ஆசிரியர்களும் அவர்களுக்கான வழிவகைகளை ஆலோசனை வழங்கி சிறப்பான போட்டியை பங்கெடுத்தார்கள். பிறகு மண்டல வாரியாக போட்டி நடந்தது, அரையிறுதி போட்டி நடந்தது. இப்பொழுது நேரடியாக நாம் இறுதி போட்டி இருக்கின்றோம். அத்தனைக்கும் காரணமான ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாநில அதிகாரிகளுக்கும் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த மாணவர் முழுக்கம் போட்டி மலேசியா கல்வி அமைச்சு, வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள், உலக தமிழ் அமைப்புகளின் அங்கீகாரத்தையும் விருதியும் பெற்றுள்ளது. உண்மையிலே நமக்கு பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. இந்த வகையில் சிறப்பாக இப்போட்டியை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வரும் வணக்கம் அவருக்கு மித்ரா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டி வரும் காலங்களில் இன்னும் அதிகமாக பங்கேற்பாளர்களை கொண்டு பிரமாண்டமாக நடைபெற வேண்டும் என்று மித்ராவின் ஆவா கூட. இந்த ஆண்டு ஏறக்குறைய 278 பள்ளிக்கூடங்களிலிருந்து ஏறக்குறைய 2300 மாணவர்கள் கலந்து கொண்டது எதை காட்டுகிறது என்றால், இந்த நிகழ்ச்சி இந்த 9 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய நிகழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் இந்திய சமுதாயம் குறிப்பாக மாணவர்களிடையே போற்றப்படுகின்ற ஒரு விழாவாக இது அமைந்தது. அதுவும் தியாகராஜர் எந்த நேரத்தில், அதாவது நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது மேடை மாணவர் பேச்சு என்றுதான் அறியப்பட்டது. ஆனால் திருவாளர் தியாகராஜர் அவர்கள் எந்த நோக்கத்தில் அதை முழக்கம் என்று மாற்றுகிறார்கள் என்று தெரியவில்லை. உண்மையிலேயே இந்த மேடையில் வந்த மாணவர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை ஏற்படுத்தினார். பாரதி சொன்னது போல ஊமையராய் செவிடர்களாய் குடர்களாய் வாழ்கின்றோம், சேமமுற வேண்டுமையில் திருவள்ளாம் தமிழ் முழக்கம் முழங்கச் செய்வீர். ஒரு சமுதாயத்திலே மலர்ச்சி வேண்டும் என்றால் அது பேச்சாக இருக்கக்கூடாது, அது முழக்கமாக இருக்க வேண்டும் என்று முதலிலே சொன்னவன் பாரதி. அந்த பாரதியுடைய வழிகளிலே நின்று இன்றைக்கு தமிழ் முழக்கம் என்று ஆரம்பித்து உண்மையிலே மாணவர்களை ஒரு மிகப்பெரிய முழக்கத்தில் ஏற்படுத்தியதற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீண்ட காலமாக நானும் ஆரம்ப பள்ளியிலிருந்து இடைநிலை பள்ளிக்கூடம் படித்தவரை மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் எல்லாம் பேச்சாளர் இருந்த போது எங்களுடைய ஆசிரியர்கள் தயார்படுத்தி கொடுத்ததை மனப்பாடம் செய்துவிட்டு தான் மேடையில் பேசினோம். ஆனால் இன்றைக்கு இந்த மாணவர்கள் பேசியதை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களை விட 1000 மடங்கு சிறந்த பேச்சாளர்களை இந்த சமுதாயம் தமிழாசிரியர் சபையும் உருவாக்கி இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக கிடையாது. நகரசீனி புகழாற்றுறாரு, நகை நினையாம நத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு. இது சமுதாயத்தில் நிறைய பேர் நகை நினையாம தான் நத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேடை பேச்சு என்பது ஒரு கலை. மேடை பேச்சின் வாயிலாக ஒரு பேச்சாளர்கள் மட்டுமல்ல, அந்த மேடை பேச்சு எங்கே கொண்டு முடியும் என்றால் மேடையிலே பேசுகின்றவர்களால் தான் சரியான ஒரு தலைமைத்துவத்தை வழங்கும். ஒரு சமுதாயத்தை இருக்க வேண்டும் என்றால் முதலிலே ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை உரிமை, அடிப்படை தகுதி, பேச தெரிந்தவளாக அந்த தலைவர் இருக்க வேண்டும். சொல்ல தெரிந்தவர் சொன்னால்தான் தமிழ் சொந்தம் கொண்டாடும். எல்லாரும் சொன்னால் கொண்டாடுறாங்க. அந்த 4 மாணவர்கள் பேசியதை பார்க்கும் பொழுது சொல்ல தெரிந்தவர் சொன்னால் தமிழ் சொந்தம் கொண்டாடும் என்கின்ற ஒரு அற்புதமான வரியை அவர்கள் இன்றைக்கு இந்த மேடைகளில் பிரதிபலித்தார். இது ஒரு மொழி புரட்சி போல இந்த சமுதாயத்துடைய அடுத்த தலைமுறையை சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்று இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்ற திருவாளர் தியாகராஜர் அவர்கள் ஒரு பலத்தை கைத்தட்ட மிகப்பெரிய முயற்சி. இந்த சாதாரண மாணவர்களை இப்படி திறமையாளர்களை ஆக்கி அவர்கள் அதாவது பன்னாட்டு அரங்கிற்கு கொண்டு சென்று அவர்கள் அங்கே பரிணாமிக்க செய்து அதன் பிறகு தஞ்சை பல்கலைக்கழகம்
அமெரிக்கா ஹியூஸ்டன் பல்கலைக்கழகம் இருக்கு, தமிழ் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஏறக்குறைய 20 நாடுகள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் புரட்சியை ஒரு சத்தமில்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தொடர்ந்து மித்ரா உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரத்தில் எந்தெந்த ரூபத்தில் என்னால் உதவி செய்ய முடியுமோ நிச்சயமாக அதற்குரிய உதவியை நான் நிச்சயமாக செய்வேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வணக்கம் நிகழ்ச்சியுடைய நிர்வாகி தோற்றுநர் திரு தியாகராஜன் அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க அவருடைய உறுப்பினர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியை அறிவிப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழை போற்றும் இந்த மேடை தமிழ் சேவை செய்தோரையும் சிறப்பிக்க தவறவில்லை. எட்டு திக்கும் முழங்கும் இது கொட்டும் முரசொல் விளங்கும், எட்டு திக்கும் முழங்கும் இது கொட்டும் முரசொல் விளங்கும். மாணவர் முழக்கம் இது மாணவர் முழக்கம். மாணவர் முழக்கத்தின் சிறப்பு யாதெனில் பங்கு பெற்ற அனைவரையும் வெற்றியாளர் என்று பாராட்டுவதே. பரிசு கேடயம், நற்சான்றிதழ், பரிசு கூடைகள் என அரையிறுதிச் சுற்று போட்டியாளர்கள் மேடை ஏற்றப்பட்டு சிறப்பிக்கப்பட்டனர். மாமேடைகள், ஒரு தீர்வுகள், உருமாற்றங்கள், புது ஏற்றங்கள். அடுத்ததாக இன்றைய வெற்றியாளர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக இன்றைய இறுதி சுற்றில் போட்டியிட்ட நமது நாட்டு மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். முயற்சி என்பது விதை போல அதை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். முளைத்தாள் மரம் இல்லை என்றால் அது மண்ணிற்கு உரம். ஆக மாணவர்களே, இந்த சிந்தனையோடு யார் வெற்றியாளர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பாராட்டுகள். நீண்ட பயணத்தின் தேடல் விடையினை தெரிந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது. படபடக்கிறது நெஞ்சம். போட்டியாளர்களுக்கு மட்டுமல்ல, ஆவலாய் காத்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் தான். மாணவர் முழக்கம் 2020 மூன்றாம் நிலை பரிசை தட்டி செல்லவிருக்கின்ற அந்த முதல் மாணவர் பினாக்கு பர்மாசம் சிங்கி தமிழ் பள்ளியை சேர்ந்த ரேஷ்மன் மதுவான. மூன்றாம் நிலை வெற்றியாளர் ஸ்லாங்கோன் லடாக் ஐதராஸ் தமிழ் பள்ளியை சேர்ந்த கிருஷ்ணி ராஜா. இந்த இருவரில் அந்த வெற்றி வாகை சூட போவர் யார்? வாகை சூட போவர் யார்? சாதாரணமா அறிவிச்சிடலாமா ஸ்ரீகுமாரன்? யார்? அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்போம் வாங்க. எப்படி இருக்கிறது உங்களுடைய மனநிலை? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, பதற்றமாகவும் இருக்கு. ஐயா, உனக்கு பயமாயா? உனக்கு பயமாயா? நீங்க நடுவர்களே பயமுறுத்தி வச்சிட்டீங்களே. இல்ல, நேரம் அவங்க 4 பேருக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ, முடிவு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரோ நம்மளுடைய நவஸ்ரீ அப்படின்னு. ஆனா அஷ்மிகா வந்து சளைத்து வரல, சரிசமமா வந்து போட்டி கொடுத்தாங்க இல்லையா? அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கு? பதற்றமா தான் இருக்கு. ஆனா இந்த நிலையில இந்த மேடையில நிக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. சரி அஷ்மிகா, இப்பொழுது உங்களுடைய வெற்றியை வந்து நவஸ்ரீக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா? விட்டு கொடுக்க விரும்பல, தகுதி உள்ளவர்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க எப்படி விட்டு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டான், ஆனால் தகுதி உள்ளவர்கள் கிடைத்தால் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுப்பா. வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலை, பத்தலை பத்தலை எதிர்த்தரப்பினர்களின் கருத்து பத்தலை. சூப்பர், பிரமாதம். ஆக அந்த வெற்றியாளர் யார் யார் யார்? நமது இடத்துக்கு போயிடலாமா ஸ்ரீகுமரன்? இவருடைய போட்டியில் தகுதி சுற்றில் 2370
மாணவர்கள், காலிறுதி சுற்றில் 120 மாணவர்கள். அந்த 120 போட்டியாளர்களில் அரையிறுதி சுற்றில் போட்டியிட்டார்கள் 20 மாணவர்கள். அவர்களில் 4 பேர் இன்றைய இறுதி சுற்றில் அரங்கையை அதர வச்சுட்டாங்க தான் சொல்லணும். அந்த 4வரில் 2 நிலை தெரிந்துவிட்டது. எஞ்சிருப்பது எத்தனை பேர்? 20. அந்த 2வரில் இவ்வருட மாபெரும் வெற்றியாளர் பட்டத்தை தட்டி செல்பவர் யார் யார் யார்? யாரு யாரு? மாபெரும் வெற்றியாளர் ஒன்பதாவது மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான தேசிய ரீதியிலான பேச்சு போட்டியின் மாபெரும் வெற்றியாளர் நவஸ்ரீ குகநாத் ரத்தினசேகரன். பரிசு கிடைப்பதற்கு சக போட்டியிட்ட நமது அஷ்லிகாவுக்கு 2ஆம் நிலை பரிசு இப்பொழுது வழங்கப்படும். ஜோஹர் தமான் சுனாமினா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த அஷ்லிகா பெர்னாண்டஸ் ஜான். நால்வருமே ஒருவருக்கொருவர் தொலைத்தவர்களே கிடையாது. நால்வருமே ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய படைப்பை நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்தினாங்க. நால்வருமே இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள் தான். தொடர்ந்து 9 ஆண்டுகளாக மாணவர்களின் பேச்சாற்றலை சிறுகச் சிறுகச் செதுக்கி எடுத்ததன் பயனாக இன்று முழுமை பெற்ற பேச்சாளர்களை உருவாக்கியுள்ளது மாணவர் முழக்கம். இந்த முயற்சியில் நாங்கள் நிறைவு கண்டுவிடவில்லை. நமது பயணம் மிக நெடியது. முயற்சிகள் இடைவிடாமல் தொடரும். இதன் அடுத்த கட்டம் அனைத்துலக மாணவர் முழக்கம். மீண்டும் சந்திப்போம் அனைத்துலக அரங்கில்.